இன்னும் நல்லா ஊது. இந்த கண்ணா. ஏ திவ்யா மதி இங்க பாத்தீங்களா? உங்களை விட எனக்கு தான் பெரிய பலூனு. திவ்யா. டாடி. திவ்யா ஹாப்பியா? அப்பா அம்மா வந்தாச்சு. என்னாச்சு டாடி? ஒண்ணும் இல்ல. ஸ்கூல் முடிஞ்சோன்னு பசங்களை நேரம் கடைக்கு வர சொல்லிட்டீங்களாமே. பசங்க வந்துட்டாங்க. கடையில நீங்களும் இல்ல, பத்மா தங்கச்சியும் இல்ல. கடை வேற மூடி இருந்துச்சு. என்ன செய்யுதுன்னு தெரியாம பசங்க வாசல்ல நின்று முடிச்சிட்டு இருந்தாங்க. நான் தான் யதார்த்தமா பார்த்து இங்க கூட்டு வந்துட்டேன். எங்க பசங்க இங்கதான் இருக்காங்கன்னு ஒரு போன் பண்ணி சொல்ல தெரியாது? எனக்கு போன் நம்பர் தெரியாதுங்களே. ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. கடை போர்டுல தான் நம்பர் இருக்குல்ல, கால் பண்ணி விவரத்தை சொல்றீங்களால. நாங்க எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? இல்ல சார், எமர்ஜென்சினா நேரா வீட்டுக்கே கூட கொண்டு வந்து விட்டுருப்பேன். ஏன் உங்க வீடு கூட எனக்கு நல்லா தெரியுங்களே. இவங்க கடைக்கு பசங்களை வர சொல்லியிருந்ததுனால பசங்க வருவாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு நீங்க வந்துருவீங்க அப்படின்னு நான் சைலண்டா இருந்துட்டேன். வெளியில போனவங்க திரும்ப வரதுக்கு முன்ன பின்ன டைம் ஆயிருக்கும். அதுவும் இல்லாம பசங்களும் இங்க கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. அதனால என்னமோ எனக்கு சொல்லணும்னு தோணல. டாடி டாடி தப்பு என் மேலதான். ஆக்சுவலி வினோதினி அம்மாட்ட போனை வாங்கி நான் எங்க இருக்கேன்னு சொல்லலான்னு தான் பார்த்தேன். ஆனா வந்து பார்த்தா கடை மூடி இருந்துச்சு. சரி அப்புறமா அங்கிள்கிட்ட போனை வாங்கி சொல்லியிருக்கணும். ஆனா அங்கிள் கூட ஜாலியா பேசிட்டு இருந்ததுனால மறந்துட்டேன். சாரி டாடி. ஆமாம்மா, அங்கிள் சூப்பரா ஜோக்கெல்லாம் சொன்னாரா, சிரிச்சுட்டே நாங்க சொல்ல மறந்துட்டோம்மா. குழந்தைங்களும் தைரியமா இருந்தாங்க. பாதுகாப்புக்கு நான் இருக்கேன். எனக்கு என்னமோ சொல்லணும்னு தோணல. ஏன் சார் ஒரு மாதிரி இருக்கீங்க? உங்க பொண்ணை நினைச்சு பயப்படுறீங்களா? சார், திவ்யா பயங்கர தைரியசாலி, புத்திசாலி. கொஞ்ச நேரம் அவட்ட பேசினதுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க மட்டும் இல்ல சார், எங்க தனியா இருந்தாலும் அவ சமாளிப்பா. உங்களுக்கு என்ன சார் தெரியும் என்ன பத்தி, என் பொண்ணை பத்தி? என் பிரச்சனை என்னன்னு சொல்லலாம் உங்களுக்கு புரியாது. இனிமே இப்படி அசால்ட்டா இருக்காதீங்க. திவ்யா வா போலாம். மதி கௌதம் பாய். பாய் பாய். பாய் அங்கிள். பாய்மா. பாய் அம்மா. போயிட்டு வா. ஏங்க என்னங்க சார் இப்படி பேசிட்டு போறாரு? அவர் ஸ்கூலுக்கு லேட்டா போயிட்டு என்ன அசால்ட்டா இருக்காதீங்கன்னு சொல்றாரு. ஆமா, ஏன் இவர் இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆறாரு? எங்க அவர் சூழ்நிலை அப்படிங்க. அவரு கோவப்படுறதுக்கும் டென்ஷன் ஆகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன அதை உங்க மேல காமிச்சிருக்க கூடாது, அவ்வளவுதான். ஆனா அவர் இடத்துல இருந்து பார்த்தோம்னா அவர் கோவம் நியாயமானதுதான். சார நீங்க விட்டு கொடுப்பீங்களா? பரவாயில்ல, இப்படிதான் இருக்கணும்.